திருச்சிற்றம்பலம். எந்நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி ஏப்ரல் மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். 7.5 வருட காலங்கள். அப்போ இதில் முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, அதன் வயதுக்கு தகுந்தது போலையும் தசாபுத்திக்கு தகுந்தது போலையும் சனி பகவானுடைய நல்ல கர்மாவும் வரும். அதே போல நாம் செய்த பாவத்திற்கு உண்டான வினை பயனும் நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இந்த 7.5 சனியில நடக்கக்கூடிய ஒரு பலன். இப்போ நம்ம இதெல்லாம் இருந்தாலும் கூட, ஒரு வகையா இருந்தாலும் கூட, கோச்சாரப்படி இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களை ஆளக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் அப்படிங்கறத வச்சுதான் உங்களுடைய தன்மைகள் என்ன, நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் உங்களுக்கு லைஃப்ல அப்படிங்கறது இந்த மாசத்தை நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்துல வந்து நீசமாகிறார். கடகத்தில் நீசமாகிறார். நல்ல வேலை. நீ உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, உங்களுடைய இதுதான் உங்க ராசி அதிபதி நீசமானாலும் சனியினுடைய பார்வையில இருந்து தப்பிச்சாச்சு. ஏன்னா சனி இங்க இருந்துட்டு இருந்தாருன்னா நேரா அவரை பார்த்துருவார் 8ஆம் பார்வையா. அப்ப அஷ்டமத்து பார்வையா இருக்கும்போது நிறைய போராட்டங்களை கொடுத்துரும். ஆனா இப்போ நல்ல வேலையா 2 நாள் கேப்ல நீங்க தப்பிச்சிட்டீங்க. அப்ப சனி மேல ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த ராசி அதிபதியானவர் நீசமாகிறார். பொதுவா ராசி அதிபதி நீசமாகும் பொழுது அமைதியாயிரணும். ஏன்னா இந்த செவ்வாய் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் மிதுனத்துக்கு போகுது, மறுபடியும் கடகத்துக்கு வருது, மறுபடியும் சிம்மத்துக்கு வருது, மறுபடியும் கடகத்துக்கு இப்படியே ரோல் ஆயிட்டே இருக்கு, அதிசாரம் ஆயிட்டே இருக்கு. இதே போல சுக்கிரனும் பண்ணிட்டு இருக்காரு. சுக்கிரனும் வந்து மே மாசம் முடிகிற வரைக்குமே இங்கதான் இருக்க போகிறார். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு மாசம் இருக்கக்கூடிய கிரகங்கள். இது 1 மாசம் இருக்கும், அது 1.5 மாசம் இருக்கும். ஆனா அதிசாரமாக கிரக சூழ்நிலைகள் மாற்றமாக எல்லாமே இந்த செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிதுனத்துல இருந்தது, அப்புறம் கடகத்துக்கு வந்தது, மறுபடியும் மிதுனத்துக்கு போகுது, இப்ப மறுபடியும் கடகத்துக்கே வந்துச்சு. இந்த 2 கட்டத்தை தாண்டி இந்த 2-3 மாசமா மாறவே மாட்டேங்கிறார். ஒரு 4 மாசமும் இங்கதான் இருக்கிறார். அப்போ இந்த செவ்வாயானவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீசம் பெறுகிறார். அப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீசமானால் அமைதியாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை செய்யாதீங்க. உங்களுக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ராசி அதிபதியை நம்மளை ஆளும். அப்ப நமக்கே பலம் இல்லாதப்போ எப்படி மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை நம்ம அனுசரிச்சு போக முடியும்? அப்ப குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது வெளி உறவுகள் ரீதியாக என்ன மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துக்கணும். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர், நீங்க போய் 3ஆம் வீட்டுக்கு பஞ்சாயத்து, செவ்வாய்னா ரொம்ப வீரோ தீரோ, அடுத்தவங்க பஞ்சாயத்து பேசுறதெல்லாம் செவ்வாய் பண்ணும். அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. அடுத்த குடும்ப ரீதியாக என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் பேசக்கூடாது. ஏதாவது வாண்டடா வரும் நமக்கு. அப்ப அது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்ப செவ்வாய் நீசமான வீடு சார்ந்த பிரச்சனைகளோ, தொழில் சார்ந்த பிரச்சனைகளோ, அல்லது வந்து ஏதாவது இடம் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். அதெல்லாம் தப்பாதான் இருக்கும். அதனால இந்த மாதம் செவ்வாய் இந்த கடகத்துல இருக்கிற வரைக்கும் முழுமையாக அங்கதான் இருக்க போறாரு. அப்போ இந்த செவ்வாய் இங்க கடகத்தில் இருக்கின்ற வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் வீடோ மனைகளோ சொத்துக்கள் வாங்குறத பத்தி யோசிக்கிறதோ, புதியதாக ஏதாவது இடமாற்றம் பண்ணலாம், வீடு மாற்றம் பண்ணலாம், சொத்து மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் நீங்க யோசிக்காமல் இருப்பது நல்லது. இந்த செவ்வாய் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அதற்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். அதே போல அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் 8 அப்படிங்கிறது திடீர் வருமானம், திடீர் பணம் வரவு இதெல்லாம் சொல்லும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் லாக் ஆகும். யாராவது கிட்ட பணத்தை கொடுத்துட்டு லாக் ஆகுறது, கொடுத்த பணம் திரும்பி வராம இருக்கிறது, அதாவது இந்த காலகட்டங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னாலும் அது வந்து ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அப்ப கொஞ்சம் செவ்வாய் நீசமாக இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க மேஷராசி அன்பர்களே. அடுத்தது பாருங்க சுக்கிரன். இவர் யார்? உங்களுக்கு உங்க குடும்பம், உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய பேச்சு சொல்றது 2 7 கூடையவர். அவர் வந்து 12ல நிற்கிறார் இயற்கையாகவே. அப்ப 12ல வந்து உங்களுக்கு சுக்கிரன் நிற்கக்கூடிய காலகட்டங்களை கண்டிப்பாக அது பாருங்க. சுக்கிரன் உச்சமானார். சுக்கிரன் உச்சமாகி வக்ரமாகிறார். அப்போ 13ஆம் ஒரு உச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் நீச பலன் அப்படின்னு நம்ம போன மாச பலன்லயே கொடுத்திருப்போம். அப்ப 13ஆம் தேதிக்கு மேலதான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ மீண்டும் உச்சமாவார் 13ஆம் தேதிக்கு மேல. அப்ப 13ஆம் தேதிக்கு மேல குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அல்லது பண வரவு இது எல்லாமே 13க்கு மேல மூவ் பண்ணலாம். என்னதான் ராசி அதிபதி நீசமானாலும் குடும்ப ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக 13ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா சனி வந்து சுக்கிரனோட சேருது. 5 கிரக கூட்டு சேர்க்கை 12ல நிக்குது. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. மேஷ ராசிக்கு 5 கிரக கூட்டு சேர்க்கை 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்துல நிக்கிறார். அப்ப விரயஸ்தானத்துல 5 கிரகங்கள் இருக்கும்பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை மட்டும் கொண்டு வந்துருங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகனை மட்டும் இந்த மாதம் முழுவதும் அனுதினமும் வழிபட்டுட்டு வாங்க. காலை மாலை 2 வேளையும் தீபம் ஏற்றி முருகனுடைய ஸ்லோகமான
எது கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இப்படி நீங்க உங்களுக்கு முருகனுக்கு உண்டான எத்தனையோ பாடல்கள் இருக்கு இல்லைங்களா, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வருது இல்லைங்களா, அது எல்லாமே கொஞ்சம் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா பெருசா வருது சிறுசா வரும், அவ்வளவுதான். அடுத்தது அவரே உங்களுக்கு சுக்கிரன் உச்சமாகும் பொழுது ராகுவோடு சேர்ந்து உச்சமாகிறார். கொஞ்சம் குடும்ப ரீதியாக பேச்சுல கவனமா இருங்க, ஏன்னா அவர் வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன். அப்ப பேச்சு வந்து தேவையில்லாம விட்டுறது, விட்டதுக்கு அப்புறம் அல்ல முடியாம இருக்கிறது, இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவார். சின்ன எப்பவுமே பேசுற மாதிரி இருக்கும், ஆனா திடீர்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள் அவமரியாதைய கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப அவரே சுக்கிரன் 7ஆம் அதிபதி ஆகிறாரே, அப்ப அவர் 12ல போய் நிற்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். பொதுவா ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு இந்த மாசம் டைவர்ஸ் கிடைக்குமா, டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம் வருமா அப்படின்னா, நெகட்டிவான விஷயத்துக்குள்ள இந்த சுக்கிரன் ராகு சூப்பரா சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா முதல் கல்யாணம் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த ராகு 12ங்கிறது உங்களுக்கு டைவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சுக்கிரன் நிற்கும் பொழுது இது போல விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் நல்லா இருக்கிற திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் மிதமாத்தான் போகும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது. அடுத்தது பாருங்க, அவரே உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். இந்த புதன் இயற்கையாகவே நீசத்துல இருந்தார். அப்போ ஒரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆச்சினால் உச்ச பலனை அடைங்கிறது விதி. அப்ப புதன் வந்து உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேல நீசமாக இருந்து வக்ரம் பெற்று உச்சத்தில் இருந்த புதன் உச்சத்தை விட போகிறார். அப்ப நீசத்தன்மை அடைய போகிறார் மறுபடியும். அப்ப 3, 6 நீசமாகும் பொழுது கடன் சார்ந்ததோ நோய் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பா வரும். நான் முதலே சொல்லியிருந்தேன் 12ல இருந்தா விளையும். அப்ப 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார், உங்களுக்கு நோய் ஸ்தானாதிபதி. அப்ப அவர் அங்க வரும்பொழுது கொஞ்சம் நோய்களை கொடுப்பார், மருத்துவ செலவுகளை கொடுப்பார். ஏன்னா முதலே உங்களுக்கு 6ல கேது, வேலை சார்ந்த பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, கடன் நோய் வழக்கு பிரச்சனை, மற்றதுக்கு 7.5 சனி வேற. சோ இதெல்லாம் ஓவராலா வந்து ஒரே இடத்துல நிக்குது. நம்ம வந்து எந்த கட்டத்தை தொட்டாலும் பாருங்க, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானாதிபதியும் பாருங்க 13ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டுலதான் இருக்காரு. அதற்கு 13ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுடைய ராசிக்குள்ள வராது. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கொஞ்சம் கிடைச்சிரும். 5 தான் வந்து குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, குழந்தைகள், இதெல்லாம் சொல்றது. அப்ப அந்த 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு வருகிறார், உங்க ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார். எப்போ 13ஆம் தேதிக்கு மேல. அதற்கு மேல வேணா ஓரளவுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணலாம். அது வரைக்கும் 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பொறுமை, ரொம்ப கவனமாக இது செயல்படுத்த வேண்டும். புதுசா இது பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லா கிரகங்களுமே 12ல போய் நிக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு கிரகம் குரு மட்டும் வெளியே நிக்கிறார். அப்ப குரு யார் உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி 2ல நிக்கிறார். அப்ப 9 கூடயே 2ல நின்னா தந்தை மூலமாக ஏதாவது பணம் வரும். உங்களுக்கு பணம் லாஸ், உங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியல, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, குடும்பத்தை மூவ் பண்ணணும், அடுத்தது ரன் பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் இந்த மாசம் நம்ம ஓட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா தந்தை மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கும். அதே போல ஏதாவது ஒரு குருமார்கள் மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும். அது எப்ப இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்ததுக்கு அப்புறம் தான், 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா நடக்காது. அப்ப 13ஆம் தேதிக்கு கூட ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது நீங்க பண்ற மாதிரி தான் தாராளமாக செய்யலாம். 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள், மருத்துவ செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள், பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல கொஞ்சம் சரிவர வேலை செய்ய முடியாம இருக்கிறது, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் குறையிறது, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க மேஷராசி அன்பர்களே. 12ஆம் இடத்தில் 5 கிரக கூட்டு சேர்க்கை, ரொம்ப கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ண வேண்டும். ஏப்ரல் மாசத்துல சின்ன சின்ன கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கோங்க, ஏதாவது மருத்துவ செலவுகளுக்கோ கொடுங்க. சரி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எப்பொழுதுமே 12ஆம் இடம் அப்படிங்கிறது சுப விரயத்தையும் சொல்லும், அசுப விரயத்தையும் சொல்லும். முடிந்த அளவுக்கு தானம் தர்மங்கள் நிறைய செய்யுங்க, அன்னதானம் நிறைய பண்ணுங்க, இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கும்போது குறைஞ்சது ஒரு 5 பேத்துக்காக அன்னதானம் பண்ணுங்க அப்படிங்கிறது மேஷராசிக்கு உண்டான பலன். அனுதினமும் காலையிலையும் மாலையிலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகனை வழிபாடு பண்ணுங்க. 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க. 13ஆம் தேதிக்கு மேல குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் மூலமாக ஒவ்வொரு ஸ்டெப்பா அடுத்தது எடுத்து வைங்க. இந்த மாதம் மேஷ ராசிக்கு முழுக்க 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 முடிஞ்சா எதுவுமே செய்யாம என்ன இருக்கோ அதை மட்டும் செஞ்சு அனுசரிச்சுட்டு போறது ரொம்ப விஷயம். பேச்சாலையும் உடம்பாலையும் மனதாலையும் எல்லாத்துலயுமே ரொம்ப தெளிவா கவனமா இருங்க. அந்த தெளிவுக்கு நீங்க முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு அந்த தெளிவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. தேவையில்லாத வம்பு வழக்குக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸா நீங்க எடுத்துக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன்
சுக்கிரன் வந்து உச்சமா இருந்தாலும் கூட 13ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் இருக்கிறார் 11ஆம் வீட்டுல. பொதுவா ராசி அதிபதி வக்ரமாகிறது அப்படிங்கிறது எண்ணங்கள் அப்படியே மாத்திரும். நம்ம என்னதான் வந்து நம்ம நேர்மறையாக இருந்தாலும் கூட எதிர்மறையான எண்ணத்தை கொடுத்துரும், கொஞ்சம் பிடிவாத குணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப பொதுவாகவே ராகு 11ஆம் வீட்டுல இருந்து சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கையோட இருக்கு. அப்போ எப்பவுமே பாருங்க, உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமானா நீச பலன் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ என்னதான் இந்த இடத்தில் இருந்தாலும் உச்சமான சுக்கிரன் வக்ரம் பெறும்பொழுது நீசத்தன்மையை அடைகிறார். அப்போ 13ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நீசத்துலதான் இருக்க போகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ உங்களுடைய பிளானிங் எல்லாமே 13ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க. ஏன்னா 13ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் சுக்கிரன் உச்சத்தன்மையை அடைய போகிறார். அதுவும் ராகுவோட, சனியோட, புதன் மற்றும் சூரியனோட சேர்ந்து 5 கிரக கூட்டு சேர்க்கையோட நிக்குது. 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் 2 கிரகம் இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு கிரகம் இருக்கணும் கம்பல்சரி. ஏன்னா 11ல ஏதாவது ஒரு பாவி இருக்குன்னு சொல்லணும். அப்போ இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 5 கிரகங்களும் 11ஆம் வீட்டில் இருக்கின்றார்கள். புதன் யாரோட சேர்றாரோ அவரோட மாறிக்குவார். ஏன்னா பாவ கிரகங்கள் 4 கிரகங்களும் சுக்கிரனாக இருந்தாலும் சுக்கிரனும் ஒரு பாவ கிரகமே, அசுப கிரகமாக அவரையும் நாம இந்த இடத்துல நம்ம சேர்த்திக் கொள்ளலாம். ஏன்னா இவர் வந்து குருதான் வந்து உங்களுக்கு முழு சுப கிரகம், இவர் வந்து அசுவத்தினுடைய பாவி. சோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சுக்கிரன் இங்க உச்சமாகும் பொழுது 13ஆம் தேதிக்கு மேல நீங்க நினைக்கிற விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். லாபங்கள் எதிர்பார்த்தது போல கிடைக்கும். பெரிய பல்க் அமௌண்டாகவோ அல்லது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களாகவோ இருந்தீங்கனாலோ, ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நேர காலங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ராசி அதிபதி கொஞ்சம் நீசமா இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது சொத்துக்கள் அல்லது நல்ல விஷயங்கள், ஒரு சுப நிகழ்ச்சிகள் தடையாகிறது, இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த வக்ரமாக இருந்த காலகட்டத்துல செஞ்சுட்டு இருந்தது. இப்ப 13ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய பணம், சொத்துக்கள், ஒரு நல்ல விஷயங்கள், எதையாவது எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நல்ல சுப காரியங்கள் எல்லாமே நடப்பதற்கு உண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். கடன் அடைக்கணும், அவரே உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு லோன் கிடைக்கல, லோன் வந்து வாங்கியிருக்கிறோம், லோன் கட்ட முடியல, இது போல ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. லோனு கொடுத்துருக்குறோம், ஆனா அதுக்கு வந்து எங்களுக்கு ப்ராசஸ் ஆகி எங்க கைக்கு வர மாட்டேங்குது. இது போல தடை எல்லாமே உடைஞ்சிரும். அடுத்தது அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடங்கிறது வேலை. அப்ப வேலை வாய்ப்பு வர்றது, ஒரு பக்கம் இடமாற்றம் பண்றீங்க, வேலை வாய்ப்புக்காக வெளியூர் எங்காவது போலான்னு இருக்கீங்க, லாட்ரி அமௌண்ட் வர்றது, ஷேர் மார்க்கெட்ல பணம் வர்றது, இது எல்லாமே இந்த சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு மேல பண்ணுவார். உங்களுடைய பிளானிங் எல்லாமே 13க்கு மேல வைத்துக் கொண்டால் அதீத லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அடுத்தது புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி, பணம், வாக்கு, குலதெய்வம், குடும்பம், இது எல்லாமே புதன் தான் வாங்கியிருக்காரு. இப்ப புதன் என்ன ஆயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கூடையவரும் 11ல இருந்தார், நீசத்துல இருந்தார். அப்ப நீசமானாலும் அவரும் வக்ரத்துல தான் இருந்தார். புதனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மூவ் பண்றது கவனமா மூவ் பண்ணணும். ஏன்னா 7ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் நீசத்தை அடைகிறார். இருப்பினும் 11ஆம் வீட்டுல நீசமானாலும் கூட ஒரு பக்கம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றாலும் மறுபக்கம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஒரு பக்கம் பணம் எதிர்பார்த்திருக்கீங்க கிடைக்கல, ஆனா அதற்கு மாற்று வழி ஏதாவது ஏற்படுத்தி கொடுப்பார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு. புதன் வந்து எப்போ உங்களுக்கு மேஷத்துக்கு வருதோ அப்பதான் அதிகமான மணி ஃப்ளோ, அப்பதான் பண வரவு, அப்பதான் குடும்ப ஒற்றுமை, பேச்சுக்கு மரியாதை, இதெல்லாமே புதன் மேஷத்துக்கு வரும் பொழுது நடக்கும். அப்போ மேஷத்துக்கு இந்த மாதம் முழுவதும் வரப்போறது இல்ல, அங்கேதான் இருக்க போறார். இருப்பினும் ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனாலையும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனாலையும் ஏதாவது ஒரு மூவிங் கிடைக்கும், ஏதாவது ரோல் பண்ணிருவீங்க, ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து காசு பணம் சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசியில் இருக்கிற வரைக்கும் கெட்ட தொடர்புகளை மட்டும் உங்களுக்கு விலக்கி விடும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. தப்பான ஒரு வழியில போக விடாம, தப்பான நபர்களுடைய சேர்க்கை இல்லாம, கொஞ்சம் இந்த கண் திருஷ்டிகள் எல்லாமே இல்லாம தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட இந்த குரு வச்சிருப்பார் உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கிற வரைக்கும். சோ இங்க இருக்கிற வரைக்கும் புதன் வந்து இங்கதான் இருப்பார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒரு இடமாற்றம் பண்றீங்க, தொழில் ரீதியாக மற்ற நபர்களை போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் சக்சஸ் ஆன பீரியட் அப்படிங்கிறது நீங்க ஒரு 13ஆம் தேதிக்கு மேல எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதினா வீடு, சொத்துக்கள், மனசு. ஃபர்ஸ்ட் மனம் தெளிவா இருக்கா அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்கும். அப்ப 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் இருப்பார். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா மேஷத்துக்கு வந்து விடுவார். சோ 4 உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு மேல மேஷத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் வீடு, மனை, சொத்துக்கள் இது சார்ந்த விஷயங்கள் பெருசா எதுவும் மூவ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து உங்களை 12 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையோ
ஒரு தேவையில்லாத ஒரு நட்புகளையோ அல்லது இப்போ ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சரியில்லாத ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறதோ ஒரு பத்திரம் சம்பந்தப்பட்ட பதிவுல ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கறதோ கொடுத்துரும். அதனால 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால அந்த புதன், அதாவது புதன் அதே 7ஆம் தேதிக்கு மேல இங்கேயும் வந்துருவாரு. சூரியனும் அதுக்கு 13ஆம் தேதிக்கு மேல வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். கொஞ்சம் விரயங்களும் உண்டு, பயணங்கள் அதிகமாக இருக்கும், தேவையான மன உளைச்சல்களும் ஏற்படும். அதே போல தாயாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியங்களும் உங்களுடைய மனசும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படிங்கறதுதான் இந்த மாதம் ரிஷபத்துக்கு உண்டான பலன். அதே போல வீடு மனை சொத்துக்கள் வண்டி ஏதாவது மாத்துறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இப்ப கொஞ்சம் அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் இந்த செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா 7 மற்றும் 12ஆம் அதிபதி நீசம் ஆகிறார். அப்ப 7 நீசமாகும் பொழுது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க 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 திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணஸ்தானம், பார்ட்னர் போடுறது, இதெல்லாம் 7 தான். அப்போ புதுசா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் வரன்களை தள்ளி வைப்பது நல்லது. ஏன்னா பெரிய அளவுக்கு ஒன்னும் நல்ல வரன்கள் வராது. நீசமாகும் பொழுது அந்த வரன்களை நல்லபடியா நமக்கு அமைச்சு கொடுக்காது. அதே போல அவரே 12ஆம் அதிபதியும் இருக்கிறதுனால நிறைய விரயங்களை பண்ணி கொடுத்துட்றாரு. ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ தேவையில்லாத அலைச்சலோ பயணங்களோ, எதுக்கு போறோம் எதுக்கு வரோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கே தெரியாத அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்றாரு. சோ அதனால பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுவது என்பது, இந்த செவ்வாய் வந்து இந்த மாசம் முழுவதும் அங்கதான் இருப்பார். சோ வந்து இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் ஏப்ரல் மாதம் முழுவதும் இந்த வரன் பார்க்கிறதையும் அதே போல பயணத்தை தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு? 4ஆம் அதிபதி. இயற்கையாகவே 11ல இருக்காரு. அவர் தான் மனசுக்கு காரகர். 13ஆம் தேதிக்கு மேல அவரு 12க்கு வரப்போகிறார். அப்போ மனம் ரீதியாக ஒரு வீடு மனை சொத்துக்கள் ரீதியாக ஏதாவது மூவ் பண்றீங்கன்னா 13ஆம் தேதிக்கு முன்னாடியே அதை மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 13ஆம் தேதிக்கு மேல அவரு விரயத்துக்கு வராரு, 12க்கு வராரு. அப்ப அதற்கு மேல நீங்க பண்றப்போ உங்களுக்கு ஏமாற்றப்பட வேண்டியதோ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ அல்லது பத்திரம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது பதிவு பண்ணும் பொழுது ஏமாற்றுதலோ இது போல ஏதாவது ஒரு குளறுபடிகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த சூரியன். சூரியன் 12க்கு வரும் பொழுது பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான வீடோ மனைகளோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மூவ் பண்ணாம இருப்பது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டே குரு 8 மற்றும் 11ஆம் அதிபதி நல்லதையும் செய்யும், லாபத்தையும் கொடுக்கும், கெட்டதையும் செய்யும், கொஞ்சம் அவமானத்தையும் கொடுக்கும். இது எல்லாமே பண்ணக்கூடியதான் குரு. அப்ப அவர் லக்னத்துல உங்களுக்கு ஒரு ஆசைக்குள்ள இருக்கிற வரைக்கும் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கிற வரைக்கும் 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி குரு அங்க இருக்கும் பொழுது லாபங்கள் நீங்க எதிர்பார்த்தபடி வரும். ஆனா வர்றது ஏதாவது விரயத்துக்கோ ஏதாவது மருத்துவ செலவுக்கோ ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக அது உங்களுக்கு தவிர்க்கப்படும் என்பது அப்படிங்கறது முற்றிலும் உண்மை. பொதுவா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 5 கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி 13ஆம் தேதிக்கு மேல உச்சம் ஆகிறதுனால அதற்கு மேல ஏதாவது பண வரவு செல்வ செழிப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா குடும்ப ரீதியாக கொஞ்சம் வீடு மனை சொத்துக்கள் ரீதியாக இதுல எல்லாமே கொஞ்சம் என்ன விஷயங்கள் பண்ணனீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். இந்த ஏப்ரல் மாசம் சனியும் 11க்கு வந்துடுறாரு. அப்போ இந்த சனியும் மேல வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது, சந்தோஷங்களுக்கு குறைவு இருக்காது. இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்து ரிஷபராசி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ இது எல்லாமே நான் சொல்லக்கூடியது எல்லாமே உங்க தசாபுத்தி நல்லா இருந்துட்டா இதனுடைய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடும், அவ்வளவுதான். மற்றபடி பாத்துட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடியது அனைத்துமே உண்மை அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளை சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ மிதுன ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசி உங்களை ஆளக்கூடிய கிரகம் புதன். இந்த புதன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீசமாக இருக்கார் 10ஆம் வீட்டுல. இருப்பினும் அங்க கூட ராகு சனி சுக்கிரன் சூரியன் சொல்லி 5 கிரக கூட்டு சேர்க்கை 10ல் இருக்குது. 10ல ஒரு பாவி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா 10ஆம் வீட்டுல 5 பேர் இருக்காங்க. அது 4 முழு பாவி. சுக்கிரன் மட்டும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அசுபத்துக்கு வருவாரு, சுபத்தன்மைக்கு வருவார். 2க்கும் பாதி பாதி தான் சுக்கிரன். அப்போ இந்த 5 கிரக கூட்டு சேர்க்கையோட உங்களுக்கு இந்த மாத பலன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களை ஆளக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசம் பெறுவார் இந்த இடத்துல. அப்போ 7ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகிறார். பொதுவா நம்ம போன மாத பதிவுல நம்ம பார்த்திருப்போம், ஒரு நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை அடையும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்திருக்கோம். இப்போ அந்த வக்ர நிவர்த்தி ஆக போகுது. மறுபடியும் உங்களுடைய ராசி அதிபதி நீசமாக போகிறார். இந்த மாதம் முழுவதும் புதன் இங்கதான் இருக்க போகிறார். அதுல மாற்றம் கிடையவே கிடையாது. சோ மிதுன ராசிக்காரங்க நம்ம பலம் இல்ல, நம்ம ஆன்ம பலம் இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போய் போராட மாட்டோம். நம்ம உடம்பு சரியில்லை நம்ம வெளியே போய் ஏதாவது வேலைகள் செய்வோமா? அது போலதான் உங்களுடைய புதன் நீசமா இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம். உங்களுக்கு எங்க போனாலும் ஒரு மதிப்பு இருக்காது.
நீங்க யாருக்கு நல்லது செய்தீர்களானாலும் அதற்கு பெயர் கிடைக்காது. பெயர் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, கெட்ட பெயரோட நம்ம திரும்பி வரக்கூடாது இல்லையா? அப்போ தான், அதாவது தன்னை ஆளக்கூடிய தன்னுடைய நிலையை சொல்லக்கூடிய புதன் நீசம் பெறும் பொழுது நாம அமைதியா இருந்து இருக்கின்ற என்னவோ அதை கடந்து செல்ல வேண்டும். இந்த சனியும் சுக்கிரன் ராகுல சேரும் பொழுது தேவையான ரொம்ப கிழிப்பாங்க. வந்து பேசி கொடுங்க, வந்து பண்ணி கொடுங்க, மூன்றாம் நபருடைய பிரச்சனை இழுத்து விடுறது எல்லாமே பண்ணும். தொழில் ரீதியாக தொழில்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாகவும் கூட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். நீங்க நல்லதே நினைச்சாலும் அது அந்த இடத்துல நல்லதாக இருக்காது அப்படிங்கறதா உண்மை. அப்ப அவரே 4ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் வீடு, மனை, சொத்துக்கள், தாயினுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 12ல வந்து குரு இங்கதான் இருக்காரு இன்னும். அப்ப குரு அங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நிறைய செலவுகள் உண்டு அப்படிங்கறதான் காட்டுது. தினத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னாலே குரு உள்ள என்ட்ரி ஆகிற வரைக்கும் சுப செலவுகள், விரைய செலவுகள் 12ல குரு இருந்து கொடுத்துக்கிட்டுதா இருப்பார் அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. அப்ப ராசி அதிபதி நீசமாகும் போது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கார் 13ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ 3ஆம் அதிபதி 11க்கு வரும்பொழுது ஓரளவுக்கு லாபங்கள் வரும். உங்க காரியங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஜெயமாகும். அப்போ உங்களுடைய வெற்றிகள் எல்லாம் எப்போ நீங்க ஒரு விஷயத்த மூவ் பண்ணணும், ஒரு விஷயத்த புதுசா தேர்ந்தெடுக்கணும், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண போறீங்க, அதுல ஏதாவது லாபங்கள் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 12ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல 13ஆம் தேதி வரைக்கும் உச்சமான சுக்கிரன் வக்ரம் பெறும் பொழுது நீசத்தன்மையை அடையும். அப்ப நீசத்துல 13ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்ப 13ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் இந்த சுக்கிரனானவர் உச்சத்துக்கு வரப்போகிறார். அப்ப 5 குலதெய்வ ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாகும் பொழுது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு வெளியூர் வெளிநாடு பயணங்கள், ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படிங்கறதுல இந்த எப்ப இருந்து நடக்கும்னா இந்த சுக்கிரன் 13ஆம் தேதிக்கு மேல வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு பின்பு நடக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, குழந்தைகள் இது எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு மனிதருக்கு ஒரு மனசு நிம்மதி வந்துடும். அப்ப அது எல்லாமே உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு மேல நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகளும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 மற்றும் 12ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீசமாகிறார். பொதுவா 6ஆம் அதிபதி நீசமானா வேலையில பிரச்சனை, வேலையில நம்பிக்கை தன்மை இல்லாம இருக்கிறது, அல்லது சரியா வேலைக்கு போக முடியாது, ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, ஒரு ஹாஸ்பிட்டலோ, நோய் வர்றதோ, அல்லது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அடிக்கடி லீவ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, கடன் கட்ட முடியாம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நீசம்னா வலு இல்லைன்னு அர்த்தம், பவர் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாசம் 2 கிரகம் நீசம், அதுவும் 3 கிரகம் நீசம் தான். அதற்கு மேலதான் சுக்கிரன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு மேலதான் அவர் வந்து வக்ர நிவர்த்தியை உச்சமாகிறார். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 கிரக சேர்க்கை நீசம். 3 கிரக நீசமா இருக்கும் பொழுது அது நமக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு நீசமாகிறது வந்து முக்கியமா சொல்றது கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, திரும்பி வராது. கடன் வாங்குறீங்க, கடன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நாம தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீங்க கடன் இந்த டைம்ல வந்து வாங்கிட்டு கட்ட முடியாம போறதுக்கு கடன் வாங்காம இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அப்ப 6ஆம் அதிபதிங்கிறது கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குகள், வேலையில பிரச்சனை இதெல்லாம் நீசமாகும் போது நடக்கும், கொஞ்சம் அதீதமா நடக்கும். அப்ப அவரே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் இருக்கிறதுனால எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கல, அல்லது பணம் வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் தள்ளி போகுது, இந்த மாசம் பணம் வரும்னு நினைச்சா அது வரல, ஏதோ ஒரு விஷயத்தால் தள்ளுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த மாசம் நடக்கும். அப்ப லாபத்தை பெருசா ஒரு மைண்ட்ல ஏத்திக்க வேண்டாம் இந்த மாசம். தொழில தொழில் 5 கிரகம், தொழில் ஸ்தானத்துல 5 கிரகம் இருக்கும்போது தொழிலுக்கு உண்டான ஒரு மைண்ட் பவர் மட்டும் அதிகமா இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அடுத்த விஷயங்களை எதை நோக்கி போகலாம், புதுசா ஏதாவது பண்ணலாமா, புதிய பிரான்ச்சஸ் ஏதாவது ஓபன் பண்ணலாமா, இது போல விஷயங்கள் தான் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்க குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொன்னதுதான் 7, 10ஆம் அதிபதி 12ல போய் சுப வரையத்துல நிக்கிறார். அப்ப குடும்பம், கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள், அலைச்சல் இதெல்லாமே இருந்துட்டுதான் இருக்கும் குரு மூலமாக. அடுத்தது சனி பகவான். இந்த பதிவை பார்க்கும்பொழுது சனி பகவான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 29ஆம் தேதிக்கு மேல ஏப்ரல் மாசம் வரும்பொழுது சனி வந்து உங்களுக்கு 10ஆம் வீடுல என்ட்ரி ஆயிடுறார். அப்ப பாருங்க சனி யார் உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி 10க்கு வருகிறார். 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றோம். தர்ம கர்மாதிபதி யோகம் ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த வருஷம் ஃபுல்லா மிதன ராசிக்காரர்கள் யாராவது ஆண் வாரிசு உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பாக பிறப்பதற்குனால அதீத வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஆண் வாரிசு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த தர்ம கர்மாதிபதியும் நிச்சயமாக உங்களுக்கு ஆண் வாரிசை கொடுத்தே தீரும். அப்பா தொழில் எடுத்து பண்றது, அல்லது அப்பா கூட தொழில் பண்றது, மீண்டும் பூர்வீக சொத்து கிடைப்பது, அல்லது அப்பா சொத்தை வச்சு ஒரு தொழில் பண்றது, இது போல எல்லாமே இந்த சனி உங்களுக்கு கொடுத்துருக்கா போவார். அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. சனி 10க்கு வந்துட்டாலே தொழிலை கொடுத்துருவார். உங்களுக்கு உண்டான தொழில் இதுதான், நீ இதைத்தான் பண்ணணும், இதை பண்றப்ப உனக்கு செழிப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல சனி கொடுத்துட்டு தான் போகும். அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. சோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக ஓரளவு நல்லா இருக்கு. குலதெய்வம் நல்லா இருக்கு. எந்த விஷயம் நீங்க பண்றதாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் உச்சமானதுக்கு அப்புறம், அதாவது 13ஆம் தேதிக்கு மேல மூவ் பண்றது நல்லது அப்படிங்கிறது உண்மை. அதற்கப்புறம் உங்க ஜாதகத்தில் தசாபூத்தி ஏதாவது கெட்டிருந்தா கொஞ்சம் மெதுவா மூவ் பண்ணுங்க. இல்ல ஜாதகத்தில் தசாபூத்தி நல்லா இருந்தா 13ஆம் தேதிக்கு மேல எதையும் யோசிக்காம செய்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசி, இது உங்க ராசி. ராசிக்குள்ளேயே ஒரு நீச கிரகம் இருக்கு. இந்த மாதம் 3 கிரகங்கள் நீசத்தன்மையை பெறுகுது. சோ எப்பவுமே ஒரு அதீத கிரகங்கள் நீசத்தன்மையை பெறும் பொழுது நம்ம கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா இப்போ பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரும்பொழுது உங்களுக்கு முற்றிலும் அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. டோட்டலா ரிலீஃப் ஆக போறீங்க. ஆனாலும் இந்த மாத பலன்களை படி பார்க்கும்போது உங்க ராசிக்குள்ளேயே ஒரு கிரகம் நீசமாகுது, செவ்வாய். செவ்வாய் யாரு? உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. உங்களுடைய குடும்பம், குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, தொழில், உங்களுடைய கர்மா, இதெல்லாம் என்ன அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா செவ்வாய். அப்ப ராசிக்குள்ளேயே செவ்வாய் நீசமாகும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக, தொழில் ரீதியாக, அதே போல பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாக, ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி, சுக்கிரன், ராகு இதெல்லாம் பெண் சாபத்தின் உச்ச நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கும் பொழுது. சோ அந்த போல உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. ஒரு நீச கிரகம் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு மைண்ட் ரீதியாக கொஞ்சம் மனக்கவலைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு ப்ராசஸிங் அடுத்தது எடுத்து வைக்க முடியல, அடுத்த விஷயம் என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த யோசனைகளை கொஞ்சம் குறைச்சிடும். அதனால கொஞ்சம் இந்த முருகன், செவ்வாய்னாலே முருகன் தான். அப்ப முருகனுடைய வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 9ல இருக்கார். அடுத்தது அவரு 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் 13ஆம் தேதிக்கு மேல. சூரியன் 9ல இருக்கிறது யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு வழியில பணம் வரவு, காசு, சொத்து, தந்தை மூலமாக ஏதாவது ஒரு வழியில பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப அவரே உங்களுக்கு அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு வரும்போது, தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில வளர்ச்சி, தொழில லாபங்கள், தொழில புதிய நபர்களுடைய சந்திப்புகள், புதுசு புதுசா யோசனைகள், கிரியேட்டிவிட்டி பண்றது, தொழில வளர்ச்சி. சூரியனாலே வளர்ச்சி தான். அந்த வளர்ச்சிக்குண்டான ஒரு பாதையை நிச்சயமாக இந்த சூரியன் 13ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது புதன். நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், புதன் நீசத்துல இருக்கிறார். அப்போ ஒரு நீச கிரகம் வக்ரம் வரும்போது எப்படி உச்ச பலன்களை பெறுகிறதோ இப்ப அதே போல மறுபடியும் நீசத்தன்மைக்கு வரப்போகிறார் புதன். இத்தனை நாள் உச்ச பலத்துல இருந்த புதன் இந்த 7ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் நீசத்தன்மையை முழுமையாக அடைய போகிறார். அப்ப கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் விரயங்கள் உண்டு, கொஞ்சம் மன போராட்டங்கள் உண்டு, அலைச்சல், பயணங்கள்னால கொஞ்சம் மனக்கவலைகள், உடம்பு முடியாம போறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் மனக்கசப்புகள், சண்டை, சச்சரவு, கொஞ்சம் காரியங்கள், நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் லேட்டா நடக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 11ஆம் அதிபதி கடகராசிக்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு. அவர் உச்சமானாலும் வக்ரத்துல இருக்காரு. எப்படி உங்களுக்கு உச்ச கிரகம் வக்ரமானால் நீச பலனோ அதே போல நீச கிரகம் வக்ரமானால் உச்ச பலன் அப்படிங்கிறது ரூல்ஸ். அப்போ இந்த சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக இருந்தாலும் 13ஆம் தேதி வரைக்கும் வக்ரமா இருக்கும்போது நீச பலனை அடைகிறார். அப்ப 4ஆம் அதிபதி நீசமாகும் போது என்ன செய்வார்? உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் வீடு, மனை, சொத்துக்கள், லாபங்கள் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தேவையில்லாத விரைய செலவுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ வரும் அப்படிங்கறது அமைப்பு. அப்ப 13ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் சுக்கிரன் உச்சமாகிறார். அப்ப 13ஆம் தேதிக்கு மேல வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, மனைகள் சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாமே அடுத்த ப்ராசஸ் நீங்க பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணலாம். அது வரைக்கும் 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும், அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, அவரே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால 13ஆம் தேதிக்கு மேல நீங்க செய்த விஷயத்துக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பா அடைந்தே தீர்வீங்க. அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்து நம்ம செவ்வாய்க்கு சொல்லியாச்சு. இப்ப குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 11 லாபஸ்தானத்துல இருக்காரு.
அப்ப அவர் 9ஆம் அதிபதியாக லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் 6ஆம் அதிபதியாகி 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு வழியில லாபங்கள் கொடுத்துருவார். ஏதாவது ஒரு வழியில பண வரவு உண்டு. தாய் மூலமாகவோ தந்தை மூலமாகவோ பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அவர் அங்கிருந்து அங்க போறதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த அவர் செய்யாம போக மாட்டார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அதே போல சனி சனி பாத்தீங்கன்னா ராசிக்கு 8 இருந்தார், இப்ப 9க்கு வந்துட்டார். அஷ்டம சனி முடிச்சு 9ஆம் இடத்து சனி. 9இல் பொதுவாக நம்ம சனி பயிற்சியை கொடுத்திருப்போம். 9இல் சனி இருந்தால் தந்தைக்கு சிறு தோஷங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், சொத்து பங்காளி உறவுகள், பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த விஷயம், இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். 9ஆம் இடத்துல பாருங்க 5 கிரகங்கள் இருக்குது. அப்ப தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை ஒரு 2-3 மாதங்கள் தான், இவங்க எல்லாமே அப்படியே பிரிஞ்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 2-3 மாசம் ஜூன் ஜூலை வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற அவ்வளவு சிறப்புகள் கிடையாது. எந்த இடம் கூட்டு கிரக சேர்க்கை இருக்கோ அந்த இடம் பாதிக்கும். அப்போ 9ஆம் இடங்கிறது தந்தை, உயர்கல்வி, ஆன்மீகம், உங்களுடைய குருநாதர், இதெல்லாம் 9ஆம் இடம் தானே. கோவில் கட்டுறது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்வது, இதெல்லாம் 9ஆம் இடம் தான். அப்ப இதெல்லாமே அதுல கொஞ்சம் தடைகளையும் தாமதத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் அஷ்டமச்சனி விலகிட்டாலும் ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது. இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துவது, காசு பணம் சொத்து ஏதோ ஒண்ணு 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சுக்கிரன் உச்சமாகும் பொழுது நல்லது கொடுத்துரும். ஆனால் சுக்கிரன் ராகு சனியோட சேரும் பொழுது இது பெண் சாபத்தினோட உச்சமாக இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளா இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கும். இந்த கிரக சேர்க்கை இருந்தா உங்க ஜாதகத்துல இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாகவே கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் உண்மை. தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத மனரீதியாக கொஞ்சம் அலைப்பாயிருது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த ராகு சுக்கிரன். சோ கவனமாக இருந்துக்கோங்க. இளம் வயது கடகராசி அன்பர்கள் அஷ்டமச்சனியில் நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நம்ம வந்திருப்போம். சோ இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து இந்த சுக்கிரனும் ராகும் கொஞ்சம் விலகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசி, ராசியின் அதிபதி சூரியன் இப்போ ராசிக்கு 8ஆம் வீட்டுல இருக்கார். எப்பவுமே ராசி அதிபதி மறைந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கதான் இருக்க போகிறார். 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ 8இல் மறையும் போது சில அவமானங்கள், மனக்கசப்புகள் 13ஆம் தேதி வரைக்கும் இது நடக்கும். அது மாற்றமே கிடையாது. கொஞ்சம் பண இழப்புகள், பணம் எல்லாரும் எதிர்பார்த்து இருந்த பணம் வரல, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னாலும் கூட 13ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ சூரியன் 9க்கு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். தந்தை மூலமாக உதவிகள், நல்ல குரு அமைவது, யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பது, யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப தயங்கி நிக்கிறீங்க, ஒரு கை தூக்குற கால் இல்லாம இருப்பீங்க இல்லைங்களா, அது போல ஒரு சூழ்நிலைகள் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 13ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் உச்சமாகும் பொழுது, ஏன்னா ராசி அதிபதி உச்சமாகிறார், அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தேவையான விஷயத்தை கடவுளே கொடுப்பது போல கொடுப்பார் அப்படிங்கிறதுலே மாற்றம் இல்லை. ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களை அஷ்டமச்சனியாக செயல்பட்டு கொண்டிருப்பார். அப்ப நிறைய உங்களை சுத்தி ரோல, ஏன்னா அஷ்டமச்சனின்னா 7.5 வருடங்கள், 7.5 சனினா 7.5 வருஷம் சொல்றேன் இல்லைங்களா, அந்த 7.5 வருஷம் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை 2.5 வருஷத்துல கொடுத்துட்டு போயிருவாராம். அப்போ ஒரு மனிதன் அஷ்டமச்சனியில் இருக்கும் பொழுது சூரியன், அதாவது ராசி அதிபதி மறையும் பொழுது கொஞ்சம் அவமானங்கள், பழி பாவங்கள் இதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த சூரியன் இந்த 1 மாத காலங்கள் 13ஆம் தேதிக்கு மேல உச்சமாகும் பொழுது ஓரளவுக்கு நிவர்த்தி கிடைக்கும். சூரியன் ஒளின்னு சொல்றோம். அப்போ ஒளி பொருந்திய கூடிய ஒரு காலகட்டங்கள்ல சனி பகவானுடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படிங்கறதா உண்மை. அப்ப அடுத்தது பாருங்க புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதி. லாபம், பணம், சேமிப்பு, குடும்பம், வாக்கு, பணம் கொடுக்கல் வாங்கல், இது எல்லாத்தையுமே புதன் தான் கொடுக்க போகிறார். அப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு அவரும் போய் 8ல இருக்கார். அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. புதன் அங்க நீசம் தான் பெறப்போகிறார். அந்த மாதம் முழுவதும் அங்க 8ஆம் இடத்துல நீசமாகிறார். அப்ப சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் 5 கிரக கூட்டு சேர்க்கை. 8ல அதிக கிரகங்கள் இருப்பது ஒரு வகையான நன்மைகளாக இருந்தாலும் ஒரு வகையான தீமைகளை கொடுத்துரும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது திடீர் வருமானம், திடீர் பண இழப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், எல்லாமே 8 தான். அதே போல திடீர்னு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்குதா, அது வந்த பணம் எப்படி போகுச்சுன்னே தெரியாது. சோ இதெல்லாமே 8ஆம் இடம் தான். அப்ப 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதீத கிரக கூட்டு சேர்க்கை இருந்தா ரொம்ப மனக்குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடும்.
நம்ம சுத்தி எதிரிகளுடைய தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம், அடுத்தது என்ன பண்றது, நம்ம கூட இருக்கவன் எப்ப நம்ம முதுகுல குத்துவான், இப்படிங்கிறது எல்லா எண்ணங்களும் இப்பெல்லாம் தோணும். அது வேற அஷ்டம சனியோடு நிக்குதப்ப. அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். காசு பணம் கொடுக்கல் வாங்கல. ஏன்னா புதன் அங்கதான் நிக்கிறார், அடுத்து சுக்கிரன் அங்கதான் நிக்கிறார், எல்லா கிரகங்களும் அங்க போயிடுச்சு உங்களுக்கு. அப்ப காசு பணம் கொடுக்கல் வாங்கல, வீட்டுல பேச்சுல, அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப ரீதியாக யாரோ ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, சொத்தை இழக்க வேண்டியது ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த கூட்டுக்கிறது. ஏன்னா 8ஆம் இடங்கள் சொத்து இழப்பும் 8ஆம் இடம் தான். அப்ப அதெல்லாமே பண்ணிட்டு போயிடும். கவனமா இருக்கணும் சொத்து விஷயத்துல. ஒரு மாதங்கள் அமைதியா இருக்கிறது சிறப்பு. புதன் எப்போ மேஷத்துக்கு வராரோ அப்பதான் உங்களுக்கு பணம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமைதான். அடுத்தது பாருங்க சுக்கிரன். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா தொழில், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய எல்லா விஷயம், ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சுக்கிரன் இல்லாம உங்களுக்கு நடக்காது. அப்ப சுக்கிரன் வந்து உச்சமா தான் இருக்காரு 8ஆம் வீட்டுல. ஆனா எப்படி உச்சமா இருக்காருன்னா வக்கரமாகி உச்சமாகிறார். அப்போ ஒரு உச்ச கிரகம் வக்ர நிலையை அடையும் பொழுது நீசத்தன்மையை அடைந்தே தீரும். அப்ப இந்த சுக்கிரன் உச்சமாயும் பலன் இல்லாம தான் இருக்குது. அப்ப எப்ப உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும்னா வக்ர நிவர்த்தி 13ஆம் தேதி ஆகுது. அப்ப அந்த வக்ர நிவர்த்திக்கு பின்புதான் உங்களுக்கு வந்து இந்த உச்சத்துக்குண்டான பலன் கிடைக்கும். 8ஆம் இடத்துல உச்சமானாலும் அவர் உங்களுக்கு 10 கூடையவர். ஏதாவது ஒரு வழியில தொழிலோ, தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியோ அல்லது சாதாரணமா இருக்கிற ஒரு தொழிலாவது நடந்துட்டு இருக்கும். அப்ப 13ஆம் தேதிக்கு மேல நீங்க தொழில் ரீதியான எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப உங்களுடைய காரியங்கள் எல்லாமே எப்ப நடக்கும், நீங்க நினைச்சது எப்ப நடக்க போகுது அப்படின்னா 13ஆம் தேதிக்கு மேலதான் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது தொழில் ரீதியாக அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம். அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் நீசமாகிறார், 12ஆம் வீட்டுல நீசமாகிறார். அப்ப செவ்வாய் யார்? உங்களுக்கு தாய் மற்றும் தந்தை, தாயினுடைய ஆரோக்கியம், தந்தையினுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் செவ்வாய் தான் பொறுப்பேற்றிருக்காரு. அப்ப அவர் போய் 12 நீசமாகிறார். அந்த மாசம் முழுவதும் அங்கதான். அப்ப உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே போல பாருங்க உங்களுக்கு இந்த தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனை, வண்டி வாகனங்கள் பிரச்சனை, இது எல்லாமே இந்த மாசம் வரும். கொஞ்சம் அமைதியா. ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி நீசம், 2ல கேது இருந்து வாக்குஸ்தானாதிபதி நீசம், அஷ்டமச்சனி வேற நடக்குது. சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப அமைதியா இருந்து ஹேண்டில் பண்றது நல்லது. முடிஞ்ச காலையில சாயந்தரமும் 2 நேரமும் இறைவனை தரிசனம் பண்றது, கோயிலுக்கு கோயில் ஏதாவது பக்கத்துல இருந்ததுன்னா, சிவன் கோயில் பக்கத்துல தான் கண்டிப்பா அந்த டைம்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்தது பாருங்க சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 8க்கு வந்துட்டார். இத்தனை நாள் 7ல இருந்தார், இப்ப 8க்கு வந்து அஷ்டமச்சனியா வரப்போகிறார், வந்துட்டார். இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாசம் வரும்போது உங்களுக்கு சனி வந்து 8ல இருக்கார் அஷ்டமச்சனியா. அப்ப அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஒன்னா காசு பணம் நிறைய வருது உங்களுக்கு அஷ்டமச்சனியில விபரீதமா வருது அப்படின்னா அது அப்படியே வந்தது அப்படியே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிடும், அல்லது தேவை அப்படியே மறைஞ்சு போயிடும். காசு வரல, பணம் வரல அப்படின்னா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. மீடியமா உங்களுக்கு தேவைக்கு வருது, அல்லது தேவைக்கு இல்லாத போல அடுத்தவங்கிட்ட கடன் வாங்கி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட உடம்பு ரீதியாக கொஞ்சம் நல்லா இருப்பீங்க அப்படிங்கறத உண்மை. சோ 8ஆம் இடத்தில் 5 கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது தசாபுத்தி நல்லா இருந்துட்டா ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிருது. தசாபுத்தி ஜாதத்துல சரியில்லாம இருந்தால் அஷ்டமச்சனியும் நடக்கும் பொழுது அமைதியை மட்டும் கடைபிடித்து இறை வழிபாட ரொம்ப அதீத தீவிரமா செய்தால் மட்டுமே ஓரளவு தப்பிக்க முடியும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. நெகட்டிவா கிடையாது, எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத உண்மை. ஏன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய புதனும் நீசம், தொழில கொடுக்கக்கூடியவரும் 13ஆம் தேதி வரைக்கும் நீசம், ஆரோக்கியம், அம்மா அப்பா ஆரோக்கியம், உங்க சொத்து பத்துக்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் நீசம். நீசம்னா வலு இல்லை, அவர்களுக்கு பவர் இல்லை அப்படிங்கறத அர்த்தம். அப்ப நாம அதுல எதுவுமே நமக்கு ஒரு கிரக வேலை செய்யல, ஒண்ணு கிடைக்காது அப்படின்னு இருந்தா அதுல மீண்டும் மீண்டும் நம்ம முயற்சி செய்யக்கூடாது. அது வர்றப்ப வருத்துன்னு விட்டுறணும். இப்ப இந்த 3மே பார்த்தீங்கன்னா இந்த மாசம் விலகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து விலகிடும். அப்ப அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்து இறை வழிபாட்டு மூலமா செலுத்தினீங்கன்னா பெரிய அளவுக்கு மன பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத உண்மை. நன்றி. இன்று ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்குள்ளேயே கேது இருந்து நிறைய குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாம ஒரு சர்பத்தினுடைய ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து எண்டாக போகுது உங்களுக்கு, அதனால பயப்பட வேண்டாம். ஏப்ரல் மே வந்து உங்களுக்கு 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி ஆகுது. ராகுகேது பயிற்சியானா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கிரக சூழ்நிலைகளுடைய தாக்கங்களும் மேல போயிடுவார். அதாவது கேது வந்து தடையை கொடுத்து, எல்லா கிரகத்தோட கேது பெரிய கிரகம். அப்ப எந்த ஒரு நல்லதையும் செய்ய விடாம தடுத்துட்டு அவர் அங்க நின்றுட்டு இருக்காரு. அப்ப அவர் வந்து மேல போயிட்டாருன்னா
கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்ப ஏப்ரல் மாதம் நீங்க தான் இருக்க போகிறார். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஆளக்கூடியது புதன், உங்களுடைய கிரகம். அதாவது நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி செயல்கள், என்ன மாதிரி எண்ணங்கள், எப்படி ஒரு ஒரு லக்னாதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி புதன். அப்ப அந்த புதனை வச்சு நம்ம எல்லாமே மூவ் பண்ணலாம். அப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ப்ராசஸா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது உண்மை. அப்போ புதன் இந்த மாதம் எங்க இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நீச நிலையில இருக்கிறார். புதன் 7ஆம் வீட்டுல நீசமாகிறார். இந்த மாசம் முழுவதும் அங்கதான் இருக்க போறார். அவர் யாருன்னா 10ஆம் அதிபதி. உங்களுடைய கர்மாவே அவர் தான் சொல்லுவாரு, உங்களுடைய தொழிலையும் அவர் தான் சொல்லுவார். அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மரியாதை இல்லை, உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. நீங்க யாருக்குத்தான் நல்லது போய் ஓடி ஓடி செஞ்சீங்கனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சும். பெருசா யார குடும்ப ரீதியாக, வெளி உறவுகள் ரீதியாக எதுலையுமே பெருசா ஒரு ஈடுபாடு வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும். அதே போல தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் புதுசா ஏதாவது பண்றது அல்லது தொழில் வேலை செய்யறது ரொம்ப குழப்பங்கள் ஆகிறது, ஒரு சின்ன மிஸ்டேக் மூலமாக பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறது, இதெல்லாமே புதன் கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீடு ஆப்போசிட். அப்ப இது இத்தனை கிரகங்களும் போய் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வீட்டுலதான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எதை தொட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். புதன் உங்களுடைய லக்னாதிபதி 10ஆம் அதிபதி. தொழில அவருக்கு எடுக்க தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்க போகிறார். அடுத்தது பாருங்க 2 மற்றும் 9ஆம் அதிபதி. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய அப்பா, உங்களுடைய குரு, உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், அடுத்த ஸ்டெப் உங்களுடைய பாக்கியம், இது எல்லாமே ஒரு சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அப்ப சுக்கிரன் பாருங்க இங்க உச்சமா தான் இருக்காரு. ஆனா ராகு சனியோட சேர்ந்திருக்கார், பிளஸ் சூரியனோட சேர்ந்திருக்காரு. இதெல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அவ்வளவு சிறப்பு கிடையாது. சூரியன் சனி சேர்றது, சூரியன் ராகு சேர்றது, சுக்கிரன் சனி சேர்றதெல்லாம் அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது. ஜாதகத்துல 5 கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறது ஒரு சிலருக்கு யோகம், ஒரு சிலருக்கு பாதகம், கெடுதல். அப்போ உங்களுக்கு நேர ஆப்போசிட் இருக்கக்கூடிய வீட்டுல போய் இத்தனை கூட்டு கிரகங்கள் உட்காரும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்ப சுக்கிரன் இங்க உச்சமாகிறார். அப்ப உச்சமானாலும் வக்ரம் ஆயிட்டார். அப்ப உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் பெறும்பொழுது நீசத்தன்மை அடையுது. இது ஒரு ரூல்ஸ். அப்போ 13ஆம் தேதிக்கு மேலதான் வக்ர நிவர்த்தி ஆகும். அப்போ 13ஆம் தேதிக்கு மேல குடும்ப ரீதியாக, பண ரீதியாக, தந்தை சொத்துக்கள் ரீதியாக, அவருடைய ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கணும். 13ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் சுக்கிரன் உச்சமாகிறார். அப்ப சுக்கிரன் உச்சமானா காசு பணம் சேர்க்கை, ஏதாவது ஒரு வழியில குடும்பத்துல சந்தோஷங்கள் இதெல்லாமே கொடுத்துருவார். ஆனா வெளி தொடர்புகள் மூலமாக, ஆணாக இருந்தால் பெண்கள் ரீதியாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் ரீதியாக ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன கெட்ட பேரை கொடுத்துரும் குடும்ப ரீதி. ஏன்னா இது உங்களுடைய திருமணஸ்தானம். திருமணஸ்தானத்துல சுக்கிரன் ராகு சேர்றது கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு தப்பான ஒரு கான்ட்ரவர்சி ஆயிரும் அப்படிங்கிறதா உண்மை. சோ அதை ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. அடுத்தது பாருங்க செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல நீசமாகிறார். செவ்வாய் யாரும் உங்களுக்கு 8 அதே போல 3ஆம் அதிபதி. அப்போ உங்க 3ஆம் இடம் தானே உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய கூட பிறந்தவங்க. 3ஆம் இடம் உங்களுடைய காரியம் என்ன பண்றீங்களோ அது ஜெயமாகிறது, காரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது. இப்போ 3ஆம் இடம் தான் உங்களுக்கு தைரியம். அப்ப அந்த கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீசமாகும்போது கொஞ்சம் தைரியம் குறையும். அடுத்தது முடிவெடுக்க முடியாத தன்மைகளை கொடுத்துரும். எந்த காரியம் செஞ்சாலும் பலமுறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அப்ப அவர் 8ஆம் அதிபதி நீசமாகும் பொழுது சின்ன சின்ன அவமானங்களை கொடுத்துரும். உங்களுக்கு ஒரு நீங்க தப்பே பண்ணலினாலோ அந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா தப்பு நிரூபிக்க முடியாது. தப்பு உங்க மேலதான் வர்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு லக்னாதிபதி நீசம், 8ஆம் அதிபதி நீசம், 2 மற்றும் 9ஆம் அதிபதி நீசம். ஒரு ஜாதகருக்கு 1, 5, 9 ரொம்ப முக்கியம். அப்போ 1ஆம் அதிபதி நீசம், 9ஆம் அதிபதி நீசம் 13ஆம் தேதி வரைக்கும். அதே போல 5ஆம் அதிபதி போய் ராகுவோட 7ஆம் இடத்துல பாதத்துல நிக்குது. சோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான பலன்கள் அப்படிங்கிறத விட இந்த மாதம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை பதிவு. ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் இறை வழிபாட்டு மூலமாக சரி செய்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப பிரஷர், ரொம்ப தலைவலி இதெல்லாம் ஏற்படுத்து. ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, சூரியன் உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகி அவரும் பாருங்க 13ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் நிக்க போறார். 13ஆம் தேதிக்கு மேலதான் பாத்துட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இப்ப 7ல இருந்தாலும் கூட சூரியன் நேரா பாக்குறதுனால சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது சூரியனை கேது பார்த்தா ஒரு தடை உடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப 13ஆம் தேதிக்கு மேல அங்க வந்தாலும் 12ஆம் அதிபதி மறையுது. அப்ப கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் 13ஆம் தேதிக்கு மேல இருக்கு. 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கும். 13ஆம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன அவமானங்களோ கூட்டு கிரக சேர்க்கை மூலமாக கொஞ்சம் சில குடும்பத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல உங்களுக்கு பாருங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆஸ்யூஷுவலா சொல்லிருப்போம். குரு உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்க ஒரு யோகம். குரு மூலமா தப்பிச்சுக்கலாம். குரு உங்க ராசியை பார்க்கறதுனாலே ஏதாவது ஒரு வழியில் தப்பிச்சுக்கலாம். ஆனா இருப்பினும் கொஞ்சம் கவனமா இருங்க.
அடுத்தது சனி. இந்த பதிவை பார்க்கும்போது சனி உங்களுடைய ராசிக்கு 7க்கு வந்துருவார். 5 மற்றும் 6ஆம் அதிபதி 7ல. ஆண் குழந்தை பிறப்பது, குழந்தை செல்வத்துக்கு ஏதாவது செலவு செய்கிறது, ஒரு சர்ஜரி பண்ணி குழந்தை பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். 5 கூடையவர் 7க்கு வந்ததுன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகள்னால பிரச்சனை வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதுலயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருமாளுடைய வழிபாடும், அதே போல நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள், குருவாயூரப்பர், திருப்பதி பெருமாள், இது போல நின்றுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். நீங்க திருப்பதி தான் போய் வழிபாடு பண்ணணும், குருவாயூர் தான் போய் வழிபாடு பண்ணணும்னா போயிட்டு வரலாம். ஒரு தடவை போயிட்டு இருந்தீங்க, ஓரளவு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துல போய் கொஞ்சம் வழிபாடு பண்ணினீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணி கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பெருமாளுடைய கடாட்சத்தின் மூலமாக நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.